உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தில் 96,700 செயலில் உள்ள வேலைவாய்ப்புகள். அமைச்சர் ஆர் ரமணன் தகவல். சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோவின் கீழ் இயங்கும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தின் வாயிலாக கடந்த ஜூன் 30 வரை மொத்தம் 96,700 செயலில் உள்ள வேலைவாய்ப்புகள் காலியாக உள்ளன. ஒட்டுமொத்தமாக இந்த டிஜிட்டல் தளத்தின் வாயிலாக 6,68,321 வேலை காலியிடங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். தற்போது காலியாக உள்ள வேலை வாய்ப்புகளில் சுமார் 40% உயர்திறன் சார்ந்த பணிகளாகும். மேலும் 30%த்திற்கும் அதிகமான வாய்ப்புகள் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி புலத்தை தீவெட் சார்ந்தவை என்றும், சுமார் 20% வேலைவாய்ப்புகள் மாதத்திற்கு 5,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான ஊதியத்தை வழங்குகின்றன என்றும் அவர் கூறினார். இது உள்ளூர் திறமையாளர்களுக்கு தொழில்துறையில் நிலவும் அதிக தேவையை பிரதிபலிக்கிறது என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகள் மற்றும் திறன் நிலைகளில் வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கப்பெறுவதை இந்த புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்துவதாக அமைச்சர் ஆர் ரமணன் சுட்டிக்காட்டினார். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தின் மூலம் வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகளுடனான இணைப்பு, தொழில் வழிகாட்டுதல், சுயவிவர குறிப்பு பரிசீலனை, நேர்காணல் ஆயத்தம் மற்றும் மறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உட்பட முழுமையான ஆதரவை பெர்கேசோ வழங்கி வருகிறது. டிஜிட்டல் தளத்தை தவிர்த்து மக்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதை விரிவுபடுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு முகாம்களையும் பெர்கேசோ ஏற்பாடு செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலத்தில் 2,989 திட்டங்கள் நடத்தப்பட்டு அவற்றில் 86,594 வேலை தேடுபவர்கள் பங்கேற்றனர். அவர்களில் 14,029 பேர் வெற்றிகரமாக வேலைவாய்ப்பை பெற்ற வேளையில் 15,809 பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டனர். புதிய இடத்தில் வேலையை தொடங்குவதற்காக இடம்பெயர வேண்டியிருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு உதவ அரசாங்கம் 1000 ரிங்கிட் வரை இடம்பெயர்வு உதவித்தொகையை பந்துவான் மொபிலிட்டி வழங்குகிறது. எனவே வேலை தேடி வருபவர்களும் அல்லது தங்களின் தொழில்துறையை மாற்ற விரும்புபவர்களும் சிறந்த வேலை வாய்ப்புகளுக்கான வாயிலாக திகழும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். பள்ளி படிப்பை பாதியில் கைவிட்ட மாணவன் போதைப் பொருளுடன் கைது. ஜொகூரில் சம்பவம். பள்ளியில் இருந்து ஒரு வருடத்திற்கு முன் படிப்பை பாதியில் கைவிட்ட 16 வயது மாணவன் 3 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருளுடன் ஜொகூர் பாரிவில் கைது செய்யப்பட்டான். 16 வயது பள்ளி மாணவன் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பள்ளிக்கு செல்வதை நிறுத்தி போதைப் பொருளை பயன்படுத்துவதுடன் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தபோது சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவன் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில போலீஸ் படை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். ஜூலை 18ஆம் நாள் இரவு 9 மணியளவில் ஜொகூர் பாரு தெற்கு காவல்துறையின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு நடத்திய தொடர் சோதனையின் போது 8 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அடுத்த கட்டமாக நகர மையத்தில் வெகு தூரமுள்ள ஒரு ஓட்டல் முன்புறம் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் சோதனை நடத்திய போது சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவருடன் 4 கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில போலீஸ் படை தலைவர் கூறினார். காரை சோதனை செய்தபோது 60.78 கிலோகிராம் மெத்தாபெட்டமின் ரக போதைப்பொருள் அடங்கிய 50 பிளாஸ்டிக் பொட்டலங்களை மீட்டதாகவும் அதன் மதிப்பு 3.04 மில்லியன் ரிங்கிட் என்று அவர் தெரிவித்தார். எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகளை நன்கு கவனிக்க வேண்டும் என்பதோடு அவர்களின் நண்பர்கள் வட்டத்தையும் அறிந்திருக்க வேண்டும் என்றார். இந்த சம்பவம் 1952ஆம் ஆண்டு அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஜொகூர் பாரு மாநில போலீஸ் படை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.